இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அரசாங்கத்தை கவிழ்க்க சதி திட்டம், புக்கிட் அமான் அதிரடி விசாரணை. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கும் நாட்டின் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பதற்கும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சதி முயற்சி குறித்து புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் முழு வீச்சில் விசாரணையை தொடங்கியுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஊறு விளைவிக்கும் செயல்கள் நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றவியல் சட்டம் 124B இன் கீழ் தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் படை தலைவர் டத்தோசரி காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த விசாரணை D5 பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சதி திட்டத்தில் செல்வாக்கு மிக்க உள்ளூர் பிரமுகர் ஒருவர் அனைத்துலக ஊடக நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து செயல்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அந்த பிரமுகரின் பெயரையோ அல்லது சம்பந்தப்பட்ட ஊடக நிறுவனத்தின் பெயரையோ IGP வெளியிடவில்லை. UTM மாணவர் மரணம், 3 இராணுவ பயிற்றுனர்கள் மீது கூட்டாக குற்றச்சாட்டு. மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான UTM மாணவர் ஷம்சுல் ஹரிஸ் சம்சுடின் மரணத்திற்கு காரணமானதாக மலேசிய ஆயுதப்படையை சேர்ந்த ரிசர்வ் அதிகாரிகள் பயிற்சி பிரிவின் 3 பயிற்றுனர்கள் மீது கூட்டாக குற்றம் சாட்ட சட்டத்துறை தலைவர் அலுவலகம் முடிவு செய்துள்ளது என்று போலீஸ் படை தலைவர் டத்தோசரி காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த 3 பயிற்றுனர்களுக்கு எதிராக குற்றவியல் சட்டம் 304வது பிரிவின் கீழ் நோக்கமில்லா கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என்று IGP தெரிவித்தார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இந்த சட்டம் வகை செய்வதாக அவர் குறிப்பிட்டார். அந்த 3 பயிற்றுனர்கள் இன்று ஜோஹூரில் உள்ள கொத்ததிங்கி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். 22 வயதான ஷம்சுல் ஹரிஸ் கடந்த ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி ஹுலுத்திராம் இராணுவ போர் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது மர்மமான முறையில் உயிரிழந்தார். தொடக்கத்தில் அவர் வலிப்பு நோயால் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் அவரது உடலில் காயங்கள் மற்றும் காய தழும்புகள் இருந்ததை கண்ட அவரது தாயார் தனது மகன் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று புகார் அளித்தார். தடயவியல் நிபுணர் சியூ ஷூ ஃபெங் நடத்திய 2வது பிரேத பரிசோதனையில் சம்சூல் உயிருடன் இருந்தபோது அவரது கழுத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இவ்விவகாரம் தொடர்பாக புலன் விசாரணை மேற்கொண்ட புக்கிட் அமான் போலீசார் கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி இந்த வழக்கை கொலை வழக்காக விசாரிக்குமாறு சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்தது. நாட்டில் கடந்த 2020 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் போதைப் பொருள் தொடர்பான பல்வேறு குற்றங்களுக்காக 1800க்கும் மேற்பட்ட போலீஸ் துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று பத்துபஹட் MP ஆன் அபுபக்கர் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த உள்துறை அமைச்சு இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது. 1952ஆம் ஆண்டு போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் மொத்தம் 1869 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 91 அதிகாரிகள் மற்றும் 1778 இதர பணியாளர்கள் அடங்குவர். கைதானவர்களில் இதுவரை 958 பேர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எஞ்சிய வழக்குகள் 911 ஆகும். அவை தற்பொழுது புலனாய்வு விசாரணையிலோ நீதிமன்ற விசாரணையிலோ அல்லது வேதியியல் மற்றும் நோயியல் அறிக்கைகளுக்காகவோ காத்திருப்பில் உள்ளன. புக்கிட் அமானின் ஒருமைப்பாடு மற்றும் தர நிர்ணயத்துறை இந்த அதிகாரிகள் மீது விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அவர்கள் மீது உள்நாட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று உள்துறை அமைச்சு விளக்கமளித்துள்ளது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்கள் தசை மற்றும் எலும்பு தொடர்பான வலியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்தானா நகாரா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த உடல் நலக்குறைவு காரணமாக மாமன்னரின் சில அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாமன்னருக்கு தசை, முதுகுத்தண்டு மற்றும் இடுப்பு பகுதிகளில் வலி ஏற்பட்டுள்ளது. இதற்காக அவர் தற்போது தொடர் சிகிச்சையையும் ஓய்வும் எடுத்து வருகிறார்.
மாமன்னர் முழுமையாக குணமடைய ஏதுவாக அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் எந்தவொரு பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடல்நிலை காரணமாக நேற்று முன்தினம் இஸ்தானா நகாராவில் நடைபெற்ற பிரதமர், அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதர்களுடனான நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில் மாமன்னரால் கலந்து கொள்ள முடியவில்லை. நேற்று நடைபெறவிருந்த மலேசிய தேசிய தற்காப்புத்துறை பல்கலைக்கழக பள்ளிவாசல் திறப்பு விழாவும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று இஸ்தானா நகாரா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கொத்தா கினபாலு செபங்கார் இண்டாபெருமாய் பகுதியில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் கொலை வழக்கு தொடர்பாக 71 வயது முதியவர் மீது இன்று கொத்தா கினபாலு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 71 வயது பிலுத்தா சமாட் என்ற சுயதொழில் செய்து வரும் அந்த முதியவர் உயிரிழந்த பெண்ணின் முன்னாள் வருங்கால கணவர் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த முதியவர் 44 வயது ஹமீடா ஹுசேன் லீசா என்ற பெண்மணியை கடந்த February 11, 2026 அன்று மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் கம்போங் ஸ்ரீ கனாங்கு ஜலான் செபங்காரில் உள்ள எண் இடப்படாத வீடு ஒன்றில் கொலையை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். மேஜிஸ்ட்ரேட் ஜுல் எல்மி யூனூஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட பிலூடா சமாட்டிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இவ்வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படவிருப்பதை தொடர்ந்து அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த முதியவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மலாக்கா ஜாசின் அருகே உள்ள ஜலான் சிர்காம் பெம்பான் சாலையில் நேற்று மாலை 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2 உயிரிழந்தனர். மாலை சுமார் 6:50 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 33 வயதுடைய ஒரு ஆண் மற்றும் 74 வயதுடைய மூதாட்டி ஆகியோர் உயிரிழந்ததாக ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் லீ ராபர்ட் தெரிவித்தார். விபத்தின் போது 33 வயது நபர் ஓட்டி வந்த செடான் ரக கார் பெம்பானில் இருந்து சிர்காம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புற வழித்தடத்திற்குள் நுழைந்தது. அப்போது சிர்காம் நோக்கி வந்து கொண்டிருந்த மற்றொரு செடான் கார் மீது அது பலமாக மோதியது. 2வது காரை 44 வயது நபர் ஓட்டி வந்த நிலையில் அதில் அவரது தாயார் மற்றும் 40 வயதுடைய சகோதரரும் பயணித்தனர். விபத்தின் தீவிரத்தால் முதல் காரை ஓட்டி வந்த 33 வயது நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 2வது காரில் இருந்த 74 வயது மூதாட்டியும் உயிரிழந்தார். மேலும் 2வது காரை ஓட்டி வந்தவருக்கு கை மற்றும் உடலில் காயங்கள் ஏற்பட்டன. அவரது சகோதரருக்கு நெஞ்சு பகுதியில் காயம் ஏற்பட்டது என்று அந்த போலீஸ் அதிகாரி விளக்கினார். கிளானா ஜெயா வழித்தட LRT ரயில் சேவையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அந்த இலகு ரயில் சேவையை வழிநடத்தும் நிறுவனமான ரேபிட் KL தெரிவித்துள்ளது. இன்று காலையில் கிளானா ஜெயா நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் ஒன்று சேவையிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டது. இதனால் ஒட்டுமொத்த சேவைகளிலும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. ரயில்களின் வருகை இடைவெளியில் தற்காலிக மாற்றங்கள் இருக்கும். இது தானாகவே சரி செய்யப்படும் என்று ரேபிட் KL தெரிவித்துள்ளது. பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்காக ரேபிட் KL நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.